கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? நான் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். நம்ம திருச்செந்தூர் போகிறோம். அங்கே தான் அந்த கோயில் இருக்கு. வாங்க கோயிலுக்கு போகலாம். இந்த வாட்டி நான் எங்கள் ஃபேமிலியோடு தான் வந்திருக்கேன். இதான் எங்கள் அப்பாறாங்க, இது என் தங்கச்சி. அவங்க எங்கள் அம்மா முன்னாடியே போயிட்டாங்க. பார்த்தீங்க கைஸ், தான் திருநெல்வேலி சந்திப்பு. ட்ரெயின் ஆல்ரெடி இங்கே ஒரு ட்ரெயின் வந்து கிடக்கு, பார்த்துடுங்க. நம்ம இந்த ட்ரெயினில் போல் நம்ம வேற ஒரு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ண போகிறோம். 7:15 இங்கே ஒரு ட்ரெயின் இருக்குது திருச்செந்தூருக்கு, அந்த ட்ரெயினில் தான் போகிறோம். காய்ஸ், இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஆல்ரெடி விடிய காலையே கூட்டமாக தான் இருக்குது. எல்லாருமே வந்து போய்கிட்டு இருக்காங்க. இங்கே எந்த ஊரில் சொல்லலாம் பாருங்கள் காய்ஸ், திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் கூட்டம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா வடை வாங்கி சாப்பிட தான் போய்கிட்டுருக்கோம். பக்கத்தில் உள்ள கடையில் தான் வடை சாப்பிட போகிறோம். வாங்க வடை சாப்பிட போகிறோம். காஃபி காஃபி குடிச்சிட்டு வடை சாப்பிடுவோம். வாங்க காய்ஸ், போய் வடை சாப்பிட்டு வந்துடலாம். அங்கே உள்ள வடை தின்றா எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வடையை தான் தின்னோம். இது பேர் உள்ளி வடை. இது பரவாயில்லாமல் ஆச்சு, சூடெலாம் இல்லை காய்ஸ். ஓகே தான், 10 ரூபீஸ்க்கு ஓகே தான். காய்ஸ், திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் ரிப்ளபிளான அழகாக ஒட்டிக்கிறாங்க. காய்ஸ், இப்போ நம்ம திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு இப்போ காலையில் ஆகிட்டு நாங்கள் அடுத்த ட்ரெயினில் ஏறி போகிறோம். இதுதான் எங்கள் அம்மாவும் அக்காவும். அக்கா ஊரில் வந்துருக்காங்க. இதான் எங்கள் அக்காவோட பாப்பா. எப்படி இருக்காங்க? ஏய் பாப்பா, ஹாய் சொல்லுங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் சென்னை ரீச் பண்ணிட்டோம். சென்னையில் ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். கஷ்டவரே ஊர். அக்கா ஹாய் சொல்லுங்க. எங்கள் வியூவர்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்க. எங்கள் பாப்பா ரொம்ப பூச்ச சம்பவம், அதனால யார்கிட்டையும் பேச மாட்டா. ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா குலசேப்பட்டு கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ காரில் தான் போகிறோம். இதான் டிரைவர், பார்த்துக்கிடுங்க. ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா குலசை பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். பீச்சில் இது கடல், இந்த கோயில்கிட்ட உள்ள கடல் தான் வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே வரேன். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அதுக்கப்புறம் இதை கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம க்ளோரியாஸ் லைஃப் ஸ்டைலில் உள்ள கேரக்டர். சரி, வேணாம், பேரெலாம் இல்லை, அவங்க பேச சொல்ல மாட்டாங்க. சரி விடுங்க. இவங்களே நீங்கள் பார்த்துக்கங்க காய்ஸ். இங்கே வெயிலாக இருக்கனால ரொம்ப சுடுது. நாங்கள் கஷ்டப்பட்டு நடந்து போகிறோம். எதுக்குன்னா உங்களுக்காக தான் காய்ஸ்.
வீடியோ எடுத்து காமிக்கிறதுக்காக மட்டுமே நாங்கள் போயிட்டுருக்கோம். ஓகே, அதான் இப்போ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் இந்த கடல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு வரனால ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் இருக்கு. எஸ், நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால ஒரு ஈகராக போய் பார்க்க போகிறோம். தண்ணியில் விளையாட போகிறோம். ஆமாம், தண்ணியில் விளையாட போகிறோம். காய்ஸ் நீங்களும் பாருங்கள் இந்த பீச் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காய்ஸ். பீச்சில் கடல் இங்கே பாருங்கள், கீழெல்லாம் பாருங்கள் எப்படி ஃபுல்லாக என்னது ரொம்ப வேஸ்ட்லாம் போட்டிருக்காங்க போல், கையெல்லாம் பிஞ்சு கிடக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் காய்ஸ், காலெலாம் சுடுறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் முன்னாடி போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறோம். மண் அப்படி இங்கே காலை உள்ளே இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நடக்க. ஆமாம், இதான் இங்கே போட்லாம் இருக்குது காய்ஸ். ஆனால் போட்டில் நம்மளால ட்ராவல் பண்ண முடியாது, ஏன்னா இது ஃபிஷ் பண்ணுறதுக்கு உள்ளது போல். ஆமாம், இந்த சைடும் எல்லோரும் மதியம் வந்துட்டுமே இங்கே அதெல்லாம் இருக்குன்னா சம்திங் இங்கே ஸ்பெஷல் இருக்குது போல் காய்ஸ். காய்ஸ் நாங்கள் காலை நினைக்க போகிறோம், நினச்சிட்டேன் காய்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. காய்ஸ் நாங்கள் இப்போ என்ன பார்த்தோன்னா ரோட்டு வழியாக பன்னிக்குட்டிலாம் நடக்குது, அதுவும் வெள்ளை பன்னிக்குட்டி காய்ஸ். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எப்படி இது பண்ணி வந்துச்சுன்னு தெரில, ஆனால் வந்துட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா மாட்டுக்கு பின்னாடி இல்லை காய்ஸ். நம்ம இப்போ இருக்கிறது கொலசை முத்தாரம்மன் கோயிலில். இப்போ பிரசாதம் இருந்தாங்க, நம்ம அதை வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமா பார்த்துட்ருக்கோம், ஒன்றுமே இல்லை. அதனால் இங்கே இங்கே பானிபூரி தான் விற்காங்கன்னு தெரியல, என்னதோ விற்கிறாங்க. ஆனால் இங்கே அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் காய்ஸ். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம எப்படியாடி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவோம் காய்ஸ். சாமி கும்பிட்டோம் காய்ஸ், கும்பிட மறந்துட்டோம் காய்ஸ், பிரசாதம் வாங்கிட்டோம்.